மூலம் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு செம்மாந்த தமிழன் என்று சொல்லக்கூடிய பழந்தமிழனுடைய கணித அறிவு என்பதை குறித்த ஒரு காணொளி தாங்க. நம்மளுடைய தமிழன் சாதாரணமாக வாழ்ந்தவன் கிடையாது. அவன் செம்மாந்து திரிந்தவன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வரிக்கு ஏற்ப அவன் ரொம்ப நுட்பமான அறிவினை பெற்று வாழ்ந்தவன் தான் நம்மளுடைய சங்க தமிழன், பழந்தமிழன், ஆதி தமிழன். அதற்கான ஒரு தரவுகளை தாங்கிய காணொளி தான் இன்றைய காணொளி இருக்க போகுது. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். தமிழர்களின் கணித அறிவு. பழங்கால தமிழன் என்பவன் மிக நுட்பமான அறிவினை கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதற்கு என்ன சான்று அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய ஆயக்கலைகள் 64 கற்று தேர்ந்தவனாக இருந்திருக்கிறான் என்பதற்கு நம்மளுடைய இலக்கியங்கள்ல ஏராளமான பதிவுகள் காணப்படுகின்றன. அதில் சிலவற்றை நாம் இந்த அறிவு நுட்பத்தோடு அணுக வேண்டி உள்ளது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழனுக்கு கணித அறிவு என்பது மிக நுட்பமாக இருந்துள்ளது. எழுத்தை எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்தானோ, எவ்வளவு நுட்பம் வாய்ந்தவனாக இருந்தானோ அதே அளவிற்கு என் அறிவிலும் நுட்பம் வாய்ந்தவனாக இருந்திருக்கின்றான். இதைத்தான் நம்மளுடைய உலக பொதுமறை எழுதக்கூடிய வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணென்ப ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு. அப்போ நம்மளுடைய தமிழன் எண்ணையும் எழுத்தையும் 2 கண்களாக கொண்டிருக்கிறான். அப்போ கண் எப்படி ஒரு உயிருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அது போன்று எண்ணும் எழுத்தும் மிக மிக அவசியமானது என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறான் நம்மளுடைய பழங்கால தமிழன். அதைதான் திருவள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இப்படி இந்த எண்ணறிவையும் எழுத்தறிவையும் பெற்றிருக்கக்கூடிய பழங்கால தமிழன் எப்படி கணித அறிவை பெற்றிருக்கின்றான் பாடத்துக்குள்ள வந்துடும். கணித அறிவை எப்படி பெற்றிருக்கிறான் என்று பார்த்தால், இயற்கையிலே கிடைக்கக்கூடிய தானியங்களை கொண்டு மிக நுட்பமான கணித அறிவை பெற்றிருக்கிறான். இந்த இடம் நாம் எண்ணி எண்ணி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அது எப்படின்னு பாருங்க. இயற்கையில இருக்கக்கூடிய தானியங்களை வைத்துக் கொண்டு எப்படி கணித அறிவை நம்மளுடைய தமிழன் பெற்றிருந்தார் அதற்கு எடுத்துக்காட்டாக பாருங்க. 8 பரமாணு கொண்டது ஒரு தேர் துகளாம். 8 பரமாணு அணுக்கள் தெரியும். அதாவது நம்மளுடைய அவையார் தான் சொல்லுவாங்க, அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி திருக்குறளினுடைய பெருமை புகழ்ந்து பறைசாற்றுவதற்காக அவையார் அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா. அது போல அணுன்னா ரொம்ப சின்னது, இம்மி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை காட்டிலும் ரொம்ப நுட்பமானது, ரொம்ப சிறிய அளவுடையது. அப்போ அந்த அணுத்துகள் 8 அணுக்கள் சேர்ந்தது ஒரு தேர் துகள்னு சொல்றாங்க. 8 பரமாணுக்கள் சேர்ந்தது ஒரு தேர் துகளாம். தேர் துகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஓடுகின்ற பொழுது, இது பழங்கால தமிழன் அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவீட்டு முறை தான் இந்த தேர் துகள் என்பது. அதாவது தேர் வீதியிலே ஓடுகின்ற பொழுது அந்த தேர்காலில் இருந்து தூசு பறக்க இல்லைங்களா, அந்த தூசு, ஒரு தூசு இருக்கு பாருங்க, அந்த அளவை தான் தேர் துகள்னு சொல்றாரு. அப்போ அந்த தேர் துகளை காட்டிலும் 8 பரமாணு அணுங்கிறது அதை காட்டிலும் மிகச்சிறிய அளவுடையதுங்கிறாங்க. அப்ப பாருங்க, 8 பரமாணுக்கள் சேர்ந்தது ஒரு தேர் துகளாம். 8 தேர் துகள் சேர்ந்தது ஒரு மயிர் நுனி. நம்மளுடைய மயிரை எடுத்துக்கொண்டால் அதனுடைய நுனி பகுதி எப்படி இருக்கு, அதுக்கு அந்த ஒரு மயிர் நுனி அளவுக்கு எத்தனை தேர் துகள் சேர்ந்ததாம்? 8 தேர் துகள் சேர்ந்தது ஒரு மயிர் நுனி. இந்த ஒரு மயிர் நுனின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அது போல 8 மயிர் நுனி சேர்ந்தது ஒரு ஈர். நம்ம தலையில இருக்கும் இல்லைங்களா ஈர், அது 8 மயிர் நுனி அளவு சேர்ந்தது ஒரு ஈர். ஒரு 8 ஈர் சேர்ந்தது ஒரு பேன். அந்த 8 ஈர், நம்ம பேனை எடுத்துக்கிட்டு 8 ஈர் அடிக்கணும்னா அது ஒரு பேனுக்கு சமங்கிறார். 8 ஈர் சேர்ந்தது ஒரு பேன். 8 பேன் சேர்ந்தது ஒரு நெல்மணி அளவு. அப்ப 8 நெல் சேர்ந்தது ஒரு விரல்ங்கிறார். 6 விரல் சேர்ந்தது ஒரு அங்குலம் அல்லது ஒரு தாளம். அப்ப அது போல இத மானங்களும் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்துல.
இந்த ஒரு தாளம் என்று சொல்லக்கூடியதை எடுத்துக்கிட்டு 2 தாளத்தை நம்ம கொடுத்தோம்னா ஒரு முழம். இன்னைக்கு அளவீடெல்லாம் ஒரு முழம் கொடுங்க போ அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப அந்த ஒரு முழம் என்பதற்கு 2 தாளம் சேர்ந்ததான். அப்ப இது வர்றதுக்கு என்ன கணித அமைப்பை வந்து நம்மளுடைய பழங்கால தமிழன் பின்பற்றி இருக்கிறான்னு பாருங்க. மீண்டும் சொல்றேன், 8 பரமாணுக்கள் சேர்ந்தது ஒரு தேர்துகள், 8 தேர்துகள் சேர்ந்தது ஒரு மயிர் நுனி, 8 மயிர் நுனி சேர்ந்தது ஒரு ஈர், 8 ஈர் சேர்ந்தது ஒரு பேன், 8 பேன்கள் சேர்ந்தது ஒரு நெல், 8 நெல்மணிகள் சேர்ந்தது ஒரு விரல், 6 விரல் சேர்ந்தது ஒரு அங்குலம், அததான் மான அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு தாளம் என்று கணக்கிடலாம். அதுபோல 2 தாளம் சேர்ந்தது ஒரு முழம். இப்படி நம்மளுடைய பழங்கால தமிழன் இயற்கையில் கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு மிக நுட்பமாக தேர்ந்து தெளிந்து தன்னுடைய அளவிடக்கூடிய முறையை பின்பற்றி இருக்கிறான் என்பது இதன் வழியாக நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது. இதே போலதான் நில அளவைகள்ல வந்து புள்ளி அளவு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே போல எடுத்தல் அளவு, முகத்தல் அளவு, நீட்டல் அளவு, இதற்கெல்லாமும் ஒரு வழிமுறையை பின்பற்றி நம்மளுடைய பழங்கால தமிழன் வந்து பயன்படுத்தி இருக்கிறான். இது குறித்து எல்லாமே, இந்த எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, இது குறித்து எல்லாமே நம்மளுடைய தொல்காப்பியம் ஆதி இலக்கண நூல் என்று சொல்லக்கூடிய மூத்த இலக்கண நூல் என்று தொல்காப்பியத்தை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிடைத்திருக்கக்கூடிய நூல்களிலே மிக பழமையானது தொன்மையானதுன்னு சொல்லக்கூடிய அந்த தொல்காப்பியத்துல இந்த அளவைகள் குறித்தெல்லாம் மிக சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் அடுத்த காணொலியில் காண இருக்கின்றோம். இந்த காணொலியை நான் பதிவிடுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மொழிக்கு சிறப்பு சொல்லும்போது சொல்லுவோம், பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியிலே சிறந்தே பிறந்த மொழி எம்முடைய தாய்மொழியாம் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். எம் மொழிக்கு நிகர் எந்த மொழியும் இல்லை, தமிழ் மொழி மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட மொழியை கையாண்டு இருக்கக்கூடிய தமிழன் எப்படியான நுட்ப திறத்தை கொண்டிருக்கிறான், எப்படியான அறிவு நுட்பங்களை எல்லாம் பெற்றிருக்கிறான், இதை நாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நம்மளுடைய மொழியின் பெருமையையும் தமிழனுடைய அறிவு திறத்தையும் நுட்ப திறத்தையும் அவன் வாழ்ந்த பண்பாட்டு முறைகளையும் இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு நாம் கடத்தியாக வேண்டிய கட்டுப்பாடில் இருக்கின்றோம் என்பதற்காக தான் இந்த காணொலியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டேன். மீண்டும் இந்த நில அளவைகள் குறித்த காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாகவே சங்க கால தமிழர்களினுடைய அளவை முறைகள் குறித்து சங்க இலக்கியங்கள்ல என்ன அளவை முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சங்க கால அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல பாத்தீங்கன்னா நில அளவை முறை, எடுத்தல் அளவை முறை அப்படின்னு சொல்லிட்டு 2 அளவை முறைகளை வந்து பார்த்துக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் முன்னரே இந்த விஷயத்தை குறிப்பிடணும்னு நினைச்சேன். அதாவது பழத்தமிழரினுடைய கணித அறிவை அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான 2 கணக்கு நூல்கள் வந்து இருக்கிறது. அந்த 2 நூல்களினுடைய பெயர் என்னன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா பண்டைய கணக்கு நூல், காக்கைப்பாடினியார் அவர்களால் எழுதப்பட்ட பண்டைய கணக்கு நூல் என்பதும், அடுத்ததாக 2வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய கணக்கு அதிகாரம் என்று சொல்லக்கூடிய காரி நாயனாரால் எழுதப்பட்ட இந்த 2 இலக்கண நூல்களுமே பழந்தமிழர்களுடைய கணித அறிவை தெரிந்து கொள்வதற்கு மிக மிக பயனுள்ள ஒரு நூலாக இருந்திருக்கின்றது. சரி, அடுத்தது நம்ம சங்க கால அளவை முறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று நில அளவை முறை, இன்னொன்று எடுத்தல் அளவை முறை. இந்த நில அளவை முறைன்னு பார்க்கும்போது நிலத்தை அளப்பதற்கென்று பழந்தமிழன் வந்து சில அளவியல் முறைகளை வந்து பின்பற்றி இருக்கிறான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி, மா, வேலி என்று சொல்லக்கூடிய அளவியல் முறைகள் இருந்திருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா குழி கணக்கு அப்படின்னு பேரா. சரி, இந்த குழி, மா, வேலி அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான அளவீடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, 16 ஜான் கொண்டது ஒரு பெருங்கோளா, 18 பெருங்கோள் கொண்டது ஒரு குழியா, 100 குழிகள் அடங்கியது ஒரு மா, 240 குழிகள் அடங்கியது ஒரு பாடகம், 20 மா அடங்கியது ஒரு வேலி அல்லது ஒரு செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த குழிங்கிறதுல 2 பாகுபாடு இருக்குது. என்ன?
100 குழிகள் அடங்கியதற்கு ஒரு மா என்றும், அதே 240 குழிகள் அடங்கியதற்கு ஒரு பாடகம் என்றும் பேர் இருக்கிறது. இப்ப 20 மா அடங்கியதற்கு ஒரு வேலி என்று பேர் அப்படின்னா, அப்போ ஒரு மாவுக்கு 100 குழின்னா 20 மாவுக்கு எத்தனை குழி? 100 × 20 போட்டீங்கன்னா 2000 குழிகள் அடங்கியதுதான் ஒரு வேலி அல்லது ஒரு செய் என்று நில அளவையை அளப்பதற்கு குழி என்றும் மா என்றும் வேலி என்றும் அளவிட்டு பார்த்திருக்கிறார்கள் நம் பல தமிழர்கள். அப்படிங்கிறது நில அளவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து எடுத்தல் அளவை. எடுத்தல் அளவைங்கிறது எதுக்கு பயன்படுது? இப்ப நில அளவைங்கிறது நிலத்தை அளக்கிறதுக்கு எப்படி குழி கணக்கு என்ற முறையில குழி மா வேலி அப்படிங்கிற முறைகளை கொண்டு அளந்திருக்காங்களோ, அதுபோல எடுத்தல் அளவை என்பது பொற்கொள்ளர்கள் பெரும்பாலும் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பொன்னை அளக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒன்றுதான் எடுத்தல் அளவை அப்படிங்கிறது. அப்ப அந்த பொன்னை அளக்கிறதுக்கு இந்த அளவீடு முறை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எடுத்தல் அளவைங்கிறது. அதுல பொன்னை அளக்கவே 2 வகையா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு, பொன்னையும் மணியையும் அளப்பதற்கென்று ஒரு அளவையும், பிற பொருட்களை அளப்பதற்கு என்று ஒரு எடுத்தல் அளவையும். ஆக இந்த எடுத்தல் அளவை 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, பொன்னையும் மணியை மட்டுமே அளப்பதற்கென்று ஒரு அளவையும், இன்னொன்று பொன்மணியை தவிர்த்து பிற பொருட்களை அளவிடுவதற்கு ஒரு எடுத்தல் அளவையுமாக 2 அளவைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த எடுத்தல் அளவையை பொறுத்தவரையில பொற்கொள்ளர்கள் குன்றி மணி என்று சொல்லக்கூடிய அந்த அளவீட்டு முறையை வந்து கையாண்டிருக்கிறாங்க. பொற்கொள்ளர்கள் வந்து எடுத்தல் அளவை முறையை பின்பற்றி இருக்கிறாங்க. அதுல குறிப்பா பொன்னை அளவிடுவதற்கு என்னென்ன குன்றி மணி என்று சொல்லக்கூடிய அளவீடு முறைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு பொன்னிலக்கம் என்று பெயர் வைத்து பார்த்திருக்கிறார்கள். சரியா? இப்படி பார்க்கும்போது இந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்தக்கூடிய குன்றி மணிக்கு ஒரு அளவீடு முறையை வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 நெல்மணி அளவு கொண்டது ஒரு குன்றி மணி, 4 நெல் அளவு கொண்டது ஒரு குன்றி மணி, 2 குன்றி மணி கொண்டது ஒரு மஞ்சாடி, 2 மஞ்சாடி கொண்டது ஒரு வல்லம், 10 வல்லம் கொண்டது ஒரு களஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடுத்தல் அளவைக்கு இப்ப குன்றி மணி என்பது பொன்னை அளக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. பிற அளவைகளை பயன்படுத்தி இருக்க எடுத்தல் அளவையை பயன்படுத்தி இருக்காங்க போது இங்க பாருங்க, இந்த வல்லம் களஞ்சு அப்படிங்கறதெல்லாம் பிற அளவைகள். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த அளவீடுகள் வந்து நமக்கு மிக முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்ன? 4 நெல்மணி அளவு கொண்டது ஒரு குன்றி மணி என்றும், அதே போல 2 குன்றி மணி அளவுடையது ஒரு மஞ்சாடி என்றும், அடுத்தது 2 மஞ்சாடி அளவுடையது ஒரு வல்லம் என்றும், 10 வல்லம் உடையது ஒரு களஞ்சம் என்றும், இப்படியாக நம்மளுடைய எடுத்தல் அளவை வந்து சங்க தமிழர்கள் பின்பற்றி இருக்கிறாங்க. எனவே நில அளவைக்கு ஒரு பெயரும் எடுத்தல் அளவைக்கு ஒரு பெயருமாக இந்த அளவீடு முறைகள் என்பது சங்க காலத்திற்கு முன்பாக பழங்காலத்தில் இருந்துள்ளது என்பதை நாம் இந்த 2 கணக்கு நூல்களின் வழியாக தெல்ல தெளிவாக அறிய முடிகிறது. எனவே தமிழர்களினுடைய கணித அறிவு பற்றி தற்காலத்தில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களின் வழியை எப்படி அறிஞ்சுக்கலாம்னா, மலைபடுகடாம் பட்டினப்பாலை போன்ற 10 பாட்டு நூல்களின் வழியாகவும், அதே போல கல்வெட்டுகளின் வழியாகவும் இது போன்ற இந்த அளவீடு முறை குறித்து கல்வெட்டுகளில் குறிப்புகள் வந்து காணப்படுகிறது. குறிப்பாக ஜவாது மலை கல்வெட்டு, சித்தன்ன வாசல், அதே போல செஞ்சி மலைக்கோட்டை, இந்த இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளிலும் இது போன்ற அளவீடுகள் முறை குறித்த குறிப்புகள் வந்து ஏராளமாக காண கிடைக்கின்றது. அதாவது இந்த கற்படுக்கைகளினுடைய அளவுகள் பற்றியும், அதே போல மன்னர்களினுடைய கற்படுக்கைகள் பற்றியும், இப்படியாக இந்த கல்வெட்டின் வழியாகவும், அதே போல நூல்களின் வழியாகவும், சங்க இலக்கிய நூல்களின் வழியாகவும், மலைபடுகடாம் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கிய நூல்களின் வழியாகவும் இந்த அளவீடு முறைகள் பற்றிய செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றன அப்படிங்கிற செய்தி தெரிய வருகிறது. இதுதான் தமிழ் உறவுகளில் நம்ம தமிழரினுடைய கணித அறிவு என்கிற பாடத்தின் கீழ் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. இதனுடைய தொடர்ச்சியாக தொல்காப்பியத்தில் என்ன மாதிரியான பெயர்கள் எல்லாம் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இந்த காணொளியை பதிவிடுவதற்கு.
நம்மளுடைய ஆதி தமிழன் பழந்தமிழன் என்பவன் ஏதோ நாமெல்லாம் நினைப்பது போல் சாதாரண ஒரு தமிழனாக இருந்து விடவில்லை. அவன் உலகத்தில் பலர் கண்டறிவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட கணித அறிவுதிறத்தோடு செம்மாந்தவனாக இருந்திருக்கிறான் என்பதை நாமும் இன்றைய இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்துணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே இது போல தமிழன் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாம் நாம் இந்த காணொலியின் வழியாக கண்டு கழித்து அதை மற்ற மாணவர்களுக்கும் அடுத்து இளைய தலைமுறைகளுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இன்னும் மற்றவர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய மிக முக்கிய நோக்கம். என்னே தமிழனுடைய அறிவு என்பதை வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வியப்பிலும் வியப்பாக இருக்கின்றது. கல்வெட்டு துறைகள்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, கட்டிடக்கலையில எடுத்துக்கிட்டாலும் சரி, சிற்பக்கலையில எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்தெந்த கலைகளில் எல்லாம் தன்னுடைய திறத்தை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு ஆயக்கலைகள் 64 என்று சொல்லக்கூடிய அத்தனை கலைகளிலுமே நம்மளுடைய தமிழன் கற்று தேர்ந்தவனாக இருந்திருக்கிறான் என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் இந்த காணொளி எல்லாம் இருக்கின்றது. இந்த பாடத்திட்டங்களும் அமைந்திருக்கின்றது. எனவே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, இதை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் நிச்சயம் கடத்த வேண்டும் என்று சொல்லி இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.